இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லோக்கி சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லோக்கினா ஒன்றும் இல்லை, சொரக்காவை தான் லோக்கின்னு சொல்கிறது. நான் வந்து இந்த தோலை சீவிட்டு ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த திக்னஸில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஆயில் ஜாஸ்தி தேவைப்படாது, 1 ஸ்பூன் மட்டும் போதும். அதுக்கப்புறம் கடுகை பொரிய விட்டுட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ண 2 ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து சட்டனும் வெந்துடும், நமக்கு டைமும் ஆகாது. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், அதோட சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடலாம். இதுக்கு வந்து மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதோட வந்து ஒரு 10 தேங்காயும் எடுத்துட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். நான் சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா 1-2 அரைச்சிட்டு இந்த வெந்த பாதி அளவு வெந்துருச்சு. இந்த சொரக்காலை இதை ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு வதகு கொடுத்து அந்த பச்சை வாசனை போக நம்ம வந்து வதக்கிக்கலாம். நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து சொரக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். நல்லா இப்போ வந்து வெந்து வந்துருச்சு. நமக்கு சப்பாத்தி சாதத்து கூட வந்து நம்ம சைடிஷாக வச்சு சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.